ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு கிராமர்னா நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை. அதுலயும் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொன்னா சொல்லவே வேண்டாம். அச்சோ கிராமர் எடுக்கிறீங்களா அப்படின்னு தலை தெறிக்க ஓட தான் செய்வாங்க. இதுல நான் வேற இன்னைக்கு நவுன் பார்க்கலாமா, இன்னைக்கு ப்ரொனவுன் ரிவைஸ் பண்ணலாமா, இன்னைக்கு அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்பவே வந்து நிறைய பேருக்கு டிஸ்ஹார்டன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தமிழ்ல வேற மாதிரி சொல்லிட்டு நான் அப்புறமா டாபிக் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் போதாது. நம்ம கம்யூனிகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கிட்டே போகணும், நிறைய கன்வே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இது ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டம் பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பட்டம் எங்க பறக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகிறப்ப பட்டம் வானத்துல பறக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த வானத்துல பறக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பிளெண்டிங் வேர்டு, ஒரு வேர்டு வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. தண்ணி இருக்குது, தண்ணி எங்க இருக்குது, தண்ணி டேபிள்ல இருக்குது, தண்ணி வந்து வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி கன்வே பண்றதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸை இன்னொரு பார்ட்டோட கனெக்ட் பண்றதுக்கு, அதாவது ஒரு சப்ஜெக்ட், ஒரு நவுன் இல்லை ஒரு ப்ரொனவுன், அதை வந்து வேர்புக்கு அடுத்து உள்ள ஒரு பார்ட்டோட கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தேவை. அது என்ன அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதா அவங்களால? இதுதான் வந்து 6வது பார்ட் ஆஃப் ஸ்பீச், ப்ரப்போசிஷன். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரப்போசிஷன் பற்றி தான் படிக்க போறோம். இது ப்ரிப்போசிஷன் கிடையாது, ப்ரப்போசிஷன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு நவுன் இல்லை ப்ரொனவுனை அந்த சென்டென்ஸ்ல உள்ள மற்ற வேர்ட்ஸோட கனெக்ட் பண்றது தான் வந்து ப்ரப்போசிஷன். இப்போ அந்த ப்ரப்போசிஷன்லே 2 டைப் ஆஃப் ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிம்பிள் ப்ரப்போசிஷன், அடுத்து என்னவா இருக்க முடியும், காம்ப்ளெக்ஸாக இருக்க முடியும் இல்லையா, ஒரு காம்பவுண்டோ இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் உள்ள ப்ரப்போசிஷன் வந்து காம்பவுண்ட் ப்ரப்போசிஷன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதை ஃப்ரேசல் ப்ரப்போசிஷன் சொல்லலாம், இல்லை ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் ப்ரப்போசிஷன். ஒரே வார்த்தையில இருக்கக்கூடிய ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரப்போசிஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன், ஆன், அப்பான், அட், ஆஃப், ஃபார், அதாவது சிங்கிள் வேர்டா இருக்கக்கூடிய ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிம்பிள் ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்.